இந்த ஹானர் கில்லிங், அதாவது அந்த வார்த்தையே ரொம்ப கொடூரமான வார்த்தை. ஹானர் கில்லிங்கிறது இப்போ ஒரு கொலை செஞ்சுட்டு ஓடவெல்லாம் இல்லை, ஒளியெல்லாம் இல்லை, நேராக ஸ்டேஷனுக்கே போயிட்டு இருக்கான். யார் சுர்ஜித் போயிட்டு நான் தான் பண்ணேன், ஸ்டேட்மெண்ட் இது ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு. அப்போ இதெல்லாம் வந்து வீட்டில் சொல்லிக் கொடுக்காம செய்வாங்க. மணிமுத்தாறு ஸ்டேஷனில் தான் அவங்க எஸ்ஐயாக இருந்திருக்கிறாங்க 2 பேருமே. சரவணன், கிருஷ்ணகுமாரி, A1 A2 அவங்கள தான் போட்டிருக்காங்க வழக்கில். சுர்ஜித் வந்து அவங்க சொன்னதின் தூண்டுதலின் பேரில் தான் இவர் கொலை செய்ததாக வழக்கு போட்டிருக்காங்க. வெல் செட்டில்டு ஃபேமிலி. யார் ஃபேமிலி? கவின்குமார் ஃபேமிலி. போலீஸ்காரங்க குடும்பத்தில் இவங்க பணக்காரங்க. கவினுடைய தாத்தா வந்து மோர் தென் 30 இயர்ஸ் அந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காரு. அங்கே வந்து ஒரு தனியார் சித்த மருத்துவமனை கல்லூரி இருக்குது. அதில் தான் வந்து இந்த பொண்ணு வேலை செய்யுது. யார்? சுர்ஜித்துடைய சகோதரி. ஆனால் நிறைய முறை கவினுக்கும் சுர்ஜித்துக்கும் சண்டை நடந்திருக்கு. பார்க்குற இடத்துல நீ எங்கள் அக்காட்ட பேசக்கூடாது அப்படின்னு சண்டை போயிட்டே தான் இருந்திருக்கு. ஆன்சேனி இருந்துகிட்டே இருந்திருக்கு. பட் அக்கரன்ஸ் டேட் அன்னைக்கு கவினோட தாத்தா வச்சுட்டு வந்து உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்குள்ள வெளியில நின்றுட்டு இருந்திருக்காரு. வெளில வந்து ஒரு சுர்ஜித் வந்து உன்ட்ட பேசணும் வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொலை பண்ணணும்னு முடிவு எடுத்தாச்சு. ஆனா இந்த சமயத்துல கவின் இங்க இருப்பாருன்னு அவருக்கு எப்படி தெரியும்? உங்களை பற்றியான டீட்டெயில் உங்களை விட உங்கள் எதிரிக்கு நல்லாவே தெரியும். கவினோட அப்பா அம்மா சொல்ற மாதிரி ஒருவேளை அவங்க தான் வர வச்சிருப்பாங்களோ, அந்த பொண்ணு தான் வர வச்சிருப்பாங்களோ. இப்போ அந்த பையன் வந்து அவன் லைஃப்பை பற்றி நினச்சே பார்க்கல பாருங்க சார். அந்த சுர்ஜித் அவரை கொன்னா நம்ம ஜெயிலுக்கு போவோம், மற்றவங்களாம் நம்மள என்ன சொல்லுவாங்க, நம்ம லைஃப் என்ன வந்துறது அவர் யோசிக்கவே இல்லையோ. அந்த அளவுக்கு சாதி புறையோடி போச்சுங்க. சாதி ரொம்ப ஆழமா இருக்கு நெறியாளர். உடுமலைப்பேட்டை சங்கர், கௌசல்யா, அதில் கௌசல்யா உயிரோட தான் இருக்காங்க. கோகுல்ராஜ், சுவாதி கல்யாணம் ஆகி அவங்க குழந்தையெல்லாம் பிறந்துச்சு. இளவரசன், திவ்யா, அதில் வந்து திவ்யா உயிரோட தான் இருக்காங்க. இளவரசன் தான் உயிரோட இருக்கு. எல்லா ஊர்கள்லையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒட்டுமொத்தமாக களை எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து 2 குடும்பத்துக்கு மத்தியில் நடந்த பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஆனால் இது ஒரு சமூக பிரச்சனையாக தான் நம்ம பார்க்கணும். சமூக பிரச்சனையாக பாருங்க, ஆனால் ஜாதிய பிரச்சனையாக பார்த்துறாதீங்க. மேலும் மேலும் அது குற்றங்களுக்கான வழி வகுத்துரும். ஆனால் இந்த சமூகம் இன்னும் இப்படியே இருக்குங்கிறத மட்டும் உணரணும். இப்போ இந்த கேஸை எப்படி கொண்டு போவாங்க சார்? சுர்ஜித்துக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுர்ஜித்துக்கெல்லாம் ஹேங்கிங் கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை உறுதியாக கொடுப்பாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு ஆணவ சொல்லலாம் சார். கவின் என்ற பையனை பார்த்தீங்கன்னா 26 வயசு பையனை தன்னுடைய அக்கா பின்னாடி வராரு, பேசாதன்னு சொல்லி பலமுறை சொல்லியும் அவர் கேட்கலன்றதுக்காக இப்படி பட்டப்பகல பண்ணியிருக்காரு. இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே பார்த்தீங்கன்னா எஸ்ஐ, அவங்கள இன்னும் அரெஸ்ட் பண்ணலை, வெறும் சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடியை வாங்கலை. நீங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணால் தான் பாடி வாங்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அவங்க ஆல்மோஸ்ட் ஜுடிஷியல் கஸ்டடிக்குள் வந்துட்டாங்க, போலீஸ் கஸ்டடிக்குள் வந்துட்டாங்க. மணிமுத்தாறு ஸ்டேஷனில் தான் அவங்க எஸ்ஐயாக இருந்திருக்கிறாங்க 2 பேருமே. சரவணன், கிருஷ்ணகுமாரி, A1 A2 அவங்கள தான் போட்டிருக்காங்க வழக்கில். சுர்ஜித் வந்து அவங்க சொன்னதின் தூண்டுதலின் பேரில் தான் இவர் கொலை செய்ததாக வழக்கு போட்டிருக்காங்க. சுர்ஜித் அந்த அவனுக்கு வயசு பார்த்திங்கன்னா 24. அவர் தான் கொலை பண்ணது. யாரை? இந்த கவினை. கவின் வந்து ஐடி ஊழியர். அதே ஊரில் சேர்ந்த ஐடி, தூத்துக்குடி மாவட்டம்னு சொல்கிறாங்க கவினோட ஊர். நடந்த அஃபென்ஸ் கேடிஸ் நகர், திருநெல்வேலியில் நடக்குது. அங்கே வந்து ஒரு தனியார் சித்த மருத்துவமனை கல்லூரி இருக்குது. அதில் தான் வந்து இந்த பொண்ணு வேலை செய்யுது. யார்? சுர்ஜித்துடைய சகோதரி. 2 போலீஸ்காரங்க சொன்னாங்க இல்லையா, அவங்களுடைய சகோதரி வேலை பார்க்குது. அங்கே அடிக்கடி வந்து இவர் கவினுக்கும் அந்த பாப்பாவுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஸ்கூல் லைஃப்லேருந்து சைல்டுஹுட் லவ். ஒரு 9 வருஷமா லவ். ஆமாம், ஆல்மோஸ்ட் 11th 12thலேருந்தே லவ். இப்படியே ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அது பிரச்சனை வந்திருக்கு. இவர் கவின் எஜுகேஷனில் நல்லா வந்துட்டார். மெட்ராஸில் வந்து வேலை பார்க்குறாரு. மாதம் நியரஸ்ட்டு அரௌண்டு 2 lakhs சேலரி வாங்குறதா சொல்கிறாங்க. வெல் செட்டில்டு ஃபேமிலி. யார் ஃபேமிலி? கவின்குமார் ஃபேமிலி. இவரை விட யாரை? சுர்ஜித். அவங்க போலீஸ்காரங்க குடும்பத்தில் இவங்க பணக்காரங்க. கிட்டத்தட்ட கவினோட அப்பா இருக்கார்ல, சேகர், அவருடைய அப்பா, அதாவது கவினுடைய தாத்தா வந்து மோர் தென் 30 இயர்ஸ் அந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காரு. அப்போ எவ்வளோ ஒரு வெல் நோயிங் த ஃபேமிலியாக இருந்திருக்க முடியும். அந்த ஊருக்கே அறிஞ்ச குடும்பமாக இருந்திருக்கும். பொருளாதாரத்துலேயும் நல்ல மேம்பாடு அடைஞ்சவங்க. நிறைய நிலநீச்சு வச்சுருக்காங்க. விவசாய அணி தலைவராகவே கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இவர் இருந்திருக்கிறாரு. அவரோட தாத்தா. ஆமாம், அதுவும் நல்ல ஒரு, அவங்களும் ஒரு பிக் ஷாட்டு, சாதாரண இதில் பிக் ஷாட்டு. இந்த சூழலில் சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் கவினுடைய தாத்தாவை வந்து அழைச்சிட்டு மருத்துவமனைக்கு போயிருக்கார். எங்கள் சித்த மருத்துவமனை. இதில் சுர்ஜித்தோட வாக்குமூலம் என்ன சொல்கிறான்னா, யாரையாவது உடம்பு சரியில்லைன்னு அழைச்சிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்கள் அக்காட்ட பேசிகிட்டே இருந்தான், அதனால தான் நான் கொன்னேன்னு சுர்ஜித்தோட ஸ்டேட்மெண்ட்டு. பட் அக்கரன்ஸ் டேட் அன்னைக்கு கவினோட தாத்தா அழைச்சிட்டு வந்து உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்குள்ள வெளியில நின்றுட்டு இருந்திருக்காரு. வெளில வந்து இவர் சுர்ஜித் வந்து உன்ட்ட பேசணும் வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கவினுடைய அப்பா என்ன சொல்கிறார் சேகர் அப்படின்னா, அந்த பொண்ணு தான் வந்து போ அண்ணனோட போ அப்படின்னு சொன்னிச்சு அப்படின்னு சொல்கிறார். அண்ணன் தான் கூப்பிட்றானே, அண்ணனோட போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி நீங்கள் சொன்னதுக்கு பாசிட்டிவும் அதிகம்.
நீ ரியாலிட்டியாகவே நடிச்சிருந்துருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. ஆ. இந்த பொண்ணு கூட எதுவும் விஷயம் தெரியாமல் இருந்து கூட இருந்திருக்கலாம். தெரியல, நமக்கு தெரியல. நமக்கு தெரியாதுல்ல, நம்ம சும்மா அள்ளி தூக்கிட்டு போகக்கூடாது. அது என்னன்னு தெரியல. ஆனால் நிறைய முறை கவினுக்கும் சுர்ஜித்துக்கும் சண்டை நடந்திருக்கு. பார்க்குற இடத்துல நீ எங்கள் அக்காட்ட பேசக்கூடாது அப்படின்னு சண்டை போயிட்டே தான் இருந்திருக்கு. இப்போ ஆன் ஜேர்னி இருந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த லாஸ்ட் டேயில் வந்துட்டு அழைச்சிட்டு போயிட்டு எதிர்பார்க்காத விதத்தில் மிளகா பொடியை டக்குன்னு தூவிட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்ருக்காப்புல. கவின் ஓட ஆரம்பிச்சிட்ருக்காப்புல. ஆனாலும் விரட்டி வந்து வெட்டுறாங்க. சம்பவ இடத்துலையே கவின் இறந்து போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 பிரிவின்களில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. கொலை, வன்கொடுமை இதெல்லாம் சேர்த்து D1 பாளையங்கோட்டை போலீஸ் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இதில் என்னென்னா, இப்போ ஒரு கொலை செஞ்சுட்டு ஓடவெல்லாம் இல்லை, ஒளியெல்லாம் இல்லை, நேராக ஸ்டேஷனுக்கே போயிட்டுருக்கான். யார்? சுர்ஜித்து போயிட்டு நான் தான் பண்ணேன், ஸ்டேட்மெண்ட் இது ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு. அப்போ இதெல்லாம் வந்து வீட்டில் சொல்லிக் கொடுக்காம செய்வாங்க. அப்போ அவன் பிளான்டாக தான் இருக்கான். கூட்டிகிட்டு போய் நம்ம கொலை பண்ணுறோம், நம்மளே போய் சரண் அஞ்சிடலான்ற ஒரு பிளானில் தான் இருந்திருக்காரு. கொலை பண்ணணும்னு முடிவெடுத்தவங்களுக்கு பிளான் இல்லாமல் இருக்குமா? கொலை பண்ணுறது எவ்வளோ ஒரு கிளாரிட்டி வேணும். அது எப்படி அந்த தைரியம் வருது? தைரியத்துக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன, நான் தைரியங்கிறது வந்து நான் எப்படி நினைப்பேன்னா, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதுன்னு சொல்லுவார்ல கமல். கொஞ்சோண்டு மூளை நிறைய தைரியம், அதுதான் இந்த மாதிரி இறங்கி வெட்டுறது. நிறைய மூளை கொஞ்சம் தைரியம் இருக்கிறவங்க வந்து இறங்கிலாம் வெட்ட மாட்டோம். மூளையாலேயே அந்த வேலையை வந்து ஃபேஸ் பண்ணும். இல்லை சார், சடனாக கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போது அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், சடனாக வராரு, வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் அந்த அருவாலும் மிளகா பொடியும் வண்டியில் தான் இருந்திருக்கும். அப்படி வெளியே போய் வாங்கியிருந்தா கவினுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அவர் பிளான்டாக தானே வந்திருக்காரு. அதாவது போயிட்டு ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும். எங்கள் அக்கா விட்டு போயிடணும், இனிமேல் பேசக்கூடாது எங்கள் அக்கா, லாஸ்ட் கான்வர்சேஷனில் அதில் கவின் ரேஸ் ஆகி கூட பேசியிருந்துருக்கலாம். அதாவது லாஸ்ட் வந்து இந்த பேச்சுவார்த்தை செட்டில் ஆகிடுச்சுன்னா கொலை இல்லை, ட்ராப் இல்லை. இந்த பேச்சுவார்த்தை செட்டில் ஆகலைன்னா மர்டருங்கிற பிளான் கூட இருந்திருக்கலாம்ல. கொலை பண்ணணும்னு முடிவு எடுத்தாச்சு. ஆனால் இந்த சமயத்தில் கவின் இங்கே இருப்பாருன்னு அவருக்கு எப்படி தெரியும்? வாட்சிங்களே இருக்கிறது தானேங்க. லீவுக்கு போன புள்ள தானேங்க கவின். அந்த லீவுக்கு தானே போயிருக்கா. அப்படி மரணம் தேடி விட வைக்குது பாருங்க. லீவுக்கு போன ஆள் தானே. அப்போ வாட்சிங்களே இருக்கிறது தானே. அக்கா எங்கே இருக்குன்னு தெரியும். ஊர்லேருந்து வந்துட்டாரா இல்லைன்னு நல்லா கேட்டுக்கங்க. உங்களை பற்றியான டீட்டெயில் உங்களை விட உங்கள் எதிரிக்கு நல்லாவே தெரியும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளை பற்றி நமக்கு தெரியாது. இன்னைக்கு நைட்டு உங்க என்ன போட போகிறாங்கன்னா எனக்கு தான் தெரியாது, மற்ற எல்லாருக்கும் தெரியும் என்ன போட போகிறாங்கன்னு. இல்லை, அவங்க அப்பா அம்மா சொல்கிற மாதிரி, கவினோட அப்பா அம்மா சொல்கிற மாதிரி ஒருவேளை அவங்க தான் வர வச்சுருப்பாங்களோ, அந்த பொண்ணு தான் வர வச்சுருப்பாங்களோ, இல்லை அந்த பொண்ணையை நம்ப வச்சுருப்பாங்களோ, அவர் வந்தாருன்னா சொல்லு வீட்டில் கொண்டுட்டு போய் பேசலான்ற மாதிரி. இதுக்கு நான் எதை மேற்கோள் காட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியல. சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம், அதில் கதாநாயகி வந்து கடைசியாக கேன்வாஸ் பண்ணுவாங்க. கட்டாயங்கிறத விட காலில் விழுந்து சமுத்திரக்கனி அதை பேலன்ஸ் பண்ணி அழைச்சிட்டு வர சொல்லுவாப்புல. அந்த பொண்ணு அழுதுகிட்டே போவாங்க, பாவி இப்படி என்ன பண்ண வச்சுட்டியேன்னு வெட்டி அள்ளி அறிவாங்க அந்த கதாநாயகனை. அன்றைக்கி அந்த சீன் அப்படியே இருக்குது. அதுதான் நான் சொல்ல முடியும். இதில் யாரை நம்புறது யாரை நம்புறது இல்லை, ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. எது வேணால் நடந்திருக்கலாம், எல்லாம் ஹைப்போதெட்டிக்கல் தான். எது வேணால் நடந்திருக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணையே கூட உடன்பட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இவ்வளோ மனசுக்கு மனசை நேசித்தவங்களை வந்து பண்ண மாட்டாங்க, ஓத்து விட்ருவாங்களா? அதுவும் எனக்கு சொல்ல தெரியல. பூரா முட்டு பொண்ணை போய் மனசுக்கு மனசு நேச்சு நம்ம கூட செஞ்சுருக்கலாம். சரி பாப்பா உன் மனநிலைக்கே நாங்களும் வந்துட்டோம், கல்யாணமே பண்ணி வச்சிடலாம், பையனை வர சொல்லி பேசலான்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம். அந்த சம்பவம் நடக்க சொல்ல அருகில் தான் அவங்க அப்பா அம்மா இருந்ததா சொல்கிறாங்களே சார், அந்த எஸ்ஐயான 2 பேருமே. வழக்கு இப்போ அப்படி தான் பதிவு பண்ணியிருக்காங்க. பட் சரவணன் கிருஷ்ணகுமாரியோட அறிவுறுத்தல் பேரெல்லாம் சுர்ஜித் வெட்டுறதா தான் வழக்கு போட்டிருக்காங்க. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் ஒரு கொலை பண்ணலை. ஆக்சுவலாக யார் அட்வைஸ் பண்ணணுமோ அவங்க அட்வைஸ் பண்ணல, அப்பா அம்மா தான் அட்வைஸ் பண்ணாங்க. நான் கேட்குறேன், நான் இப்போ கவினுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணுறோன்னா அந்தளவுக்கு நான் சுர்ஜித்துக்கும் வருத்தப்படுறேன். வாழ்க்கையும் போயிடுச்சு, கொலாப்ஸ் தான். இப்போ என்டையர் கொலாப்ஸ். இது கன்விக்ஷன் ஆகிடும் இந்த கேஸ் எல்லாம். இல்லை சார், இது பேசி முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய விஷயம் தானே சார். 2 பேருமே படிச்சிருக்காங்க, கவினும் படிச்சிருக்காரு, சுர்ஜித்தும் படிச்சிருக்காரு. ஒரு 24 வயசு பையனுக்கு வந்து அந்த ஜாதிய வெறி வந்து அவர் மண்டையில் ஏற்றிருக்காங்க பாருங்க சார். எனக்கு தெரிஞ்சு தென் மாவட்டத்துக்கு வடக்க வர வர ஜாதியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கதா தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா மதுரை வந்து முன்னாடி வந்து சாதியோட ஹப்பாக சொல்லுவாங்க. ஆனால் அப்போ மதுரையில் எல்லா மாவட்டமும் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. இந்த பிரச்சனைக்குரிய மாவட்டம் பூரா மதுரையில் இருந்துச்சு. இப்போ மதுரை வந்து தனிச்சு விட்டு இவங்கெல்லாம் தூத்துக்குடி போயிடுச்சு, திருநெல்வேலி போயிடுச்சு, ராமநாடு போயிடுச்சு, எல்லாம் பிரிஞ்சு போயிட்டா. அப்போ அதோட வேகம் குறைஞ்சிட்டு இந்த ஜாதியோட வேகம். மதுரையில் நிறைய ஐடி பார்க்ஸ் வந்துருச்சு, நிறைய தனியார் நிறுவனங்கள் வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா மதுரையிலலாம் இப்போ வந்து கூலிப்பட அட்டாக்கே குறைஞ்சி போச்சு. இந்த சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஆணவ கொலை நடக்குது இல்லையா சார்? நிறைய நம்மளும் பேசியிருக்கோம் இதை பற்றி. இந்த ஹானர் கில்லிங், அதாவது அந்த வார்த்தையே ரொம்ப கொடூரமான வார்த்தை. ஹானர் கில்லிங்கிறது சட்டமும் ரொம்ப சிவியராக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு சின்ன பட்டியல் சொல்கிறேன். உடுமலைப்பேட்டை சங்கர், கௌசல்யா, அதில் கௌசல்யா உயிரோட தான் இருக்காங்க, புல்லட்ல எல்லாம் போகிறாங்க. சங்கர் தான் படுகொலை செய்யப்பட்டார். கோகுல்ராஜ், சுவாதி
சுவாதி கல்யாணம் ஆகி அவங்க குழந்தையெல்லாம் பிறந்துட்டு அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் கோகுல்ராஜ் தான் படுகொலை செய்யப்பட்டார். இளவரசன் திவ்யா நாயக்கங்கொட்டாய், அதில் வந்து திவ்யா உயிரோடு தான் இருக்காங்க, இளவரசன் தான் உயிரோடு இல்லை. இது ஒரு சின்ன 3 டேட்டா தான் சொல்கிறேன். இதுமாரி 3000 டேட்டா இருக்குது. ஓகே, இது நிறைய கொலைகள் அது என்னது நடந்ததுன்னே தெரியாமல் போயிட்டு. ஹானர் கில்லிங் வந்து எங்கள் சின்ன வயசுலேயே நான் கேள்விப்பட்டிருக்கேன், குழந்தையா இருக்குள்ள அப்படி தான் தெரியல எனக்கு, விவரம் தெரியாத வயசுலே ஹானர் கில்லிங்கை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படிலாம் பண்ணிடுவாங்க, கொலை செஞ்சுருவாங்களாம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இது எல்லா ஊர்கள்லேயும் நடந்திருக்கு, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ஒட்டுமொத்தமாக களையெடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. நம்ம இன்றைக்கி வந்து கவின் இறந்துட்டான் அப்படிங்கிறத தொட்டு நம்ம கவின் 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 பேசுகிறோம். நாளைக்கு ஒரு கவின் உருவாகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத எல்லாரும் பேசணும். இது உண்மையிலே இந்த துக்கம் அவங்க வீட்டுக்கு ஒரு வாழ வேண்டிய பிள்ளைய தூக்கி கொடுத்துட்டு அந்த புத்திர சோகத்தில் நிற்கிற குடும்பத்துக்கு பதிலே கிடையாது. ஆனால் அடுத்தடுத்த கவின் சாகாமல் இருக்கிறதுக்கு, அடுத்தடுத்த சுர்ஜித் உருவாகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? வில்லேஜ்லேருந்து வந்திருக்காரு, ஒரு நல்லா படிக்க வச்சு பையன் வந்து சென்னையில் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு, ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டாக படிக்க வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஃபேமிலிக்கு அது எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கும் சார்? அடுத்த நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் சாகிறத நம்ம பார்க்குறத விட வேறு கொடுமை எதுவுமே இல்லைங்க. அது பேர் தான் புத்திர சோகம்னு சொல்லுவாங்க. ஒரு ஆக்சிடென்ட்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு சம்பவத்திலோ ரயிலேருந்து விழுந்து செத்துட்டாங்க, நம்மளால ஏற்றுக்க முடியும். அது வந்து அது ஒரு கட்டத்தில் அக்செப்ட் பண்ணிப்போம், வேறு வழி இல்லை. இப்போ 2 வீலர் ஆக்சிடென்ட்லாம் என்ன செய்ய போகிறோம், நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த கொலையே வந்து ஒரு காதலிச்சதுக்காக கொலை நடந்துட்டே, ஒரு பொண்ணை நேசித்ததுக்காக கொலை நடந்துட்டுங்கிறது வந்து பெரிய விஷயம் தம்பி. இது எளிதான விஷயமே கிடையாது இது. ஆனால் எப்படி பேசினாலுமே இதில் ஒரே உருட்டலாக தான் இருக்குது. இப்போ அந்த பையன் வந்து அவன் லைஃப்பை பற்றி நினச்சே பார்க்கல பாருங்கள் சார். அந்த சுர்ஜித் அவரை கொன்னா நம்ம ஜெயிலுக்கு போவோம், மற்றவங்களாம் நம்மளை என்ன சொல்லுவாங்க, நம்ம லைஃப் என்ன ஆகுன்றதை அவர் யோசிக்கவே இல்லையோ. அந்தளவுக்கு சாதி புறையோடி போச்சுங்க. சாதி ரொம்ப ஆழமாக இருக்குது நெறியாளரை. இப்போ உங்களுக்கு எப்படி சொல்லலான்னா, இந்த ஒரு காலத்தில் சொன்னாங்கல்ல, அதாவது இப்போ ஒரு கீழ வெண்மணி அந்த மாதிரி சீசனில் எல்லாம் படங்கள்லாம் பார்த்தா, காட்சி படங்கள் இருக்குது, ஆவணப்படங்கள்லாம் இருக்குது, சாணிப்பால் கரைச்சி ஊற்றுனாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இடையில டேர்ன் ஆகி அதெல்லாம் என்டையராக மாறி ஒரு இடையில ஒரு சமத்துவமான சொசைட்டி ஒன்று உருவாகுனுச்சு, உண்மையிலே உருவானுச்சு. அது வந்து இப்போ நம்ம காலகட்டங்களாக இருக்கலாம்னு வேணால் நான் நினைக்கிறேன். அது ஒரு மாதிரியான சீசன் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்தோம். 90s கிட்ஸ் மாரி அது ஒரு சீசன் இருந்துச்சு. 80s to 90 கிட்ஸ் அதெல்லாம் வந்து சாதி பார்க்காத காலங்கள். அப்போ எல்லாம் எல்லாமே பழக்க வழக்கம் தான். ஆனால் தென் மாவட்டங்களில் இது தொடர்ச்சியாக இருக்கு இல்லையா? தென் மாவட்டம்லாம் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு 100 ஆண்டு காலமாக அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா சார், திருநெல்வேலியா கொஞ்ச நேரம் பேசினாலே ஜாதி கேட்பாங்க, என்ன ஜாதி என்ன குலசாமின்னு கேட்கறது இப்போவும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களே ஒரு தரப்பினர். முதல் விஷயம், அங்கே நிறைய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் உருவாகலை, கம்பெனிஸ் எதுவும் உருவாகலை, வறண்டு போச்சு, வேலைவாய்ப்பு இல்லை, பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குது. ஒருத்தவங்கள்ட்ட பெரிய பொருளாதாரம் இருக்குது, இன்னொருத்தவங்கள்ட்ட பொருளாதாரமே இல்லை. அப்போ பொருளாதாரமே இல்லாதவங்கள்ட்ட ஜாதி பெருமை இருக்குது. காசே இல்லைன்னாலும் ஜாதியோட கெத்துன்னு ஒன்று அவங்க மைண்ட் பண்ணிடுறாங்கல்ல, அதில் அதுதானே முக்கியம். இப்போ இவங்க போலீஸ்காரவங்க இப்போ புருஷன் பொண்டாட்டி கொலை பண்ணால் என்ன நடக்குன்னு தெரியும் இவங்களுக்கு. ஆனால் அவங்களே அதுக்கு ஒன்றும் தெரியலன்னா இப்போ அவங்க பையனை பண்ண சொல்லியிருக்காங்க. அதை விட அப்போ ஜாதி தானே பெருசாக தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. கொலை பண்ணால் உள்ள ஜெயிலில் போடுவாங்க, குண்டாஸ் போடுவாங்க, அப்புறம் வெளியே வரணும், வெளியே வந்து கேஸ் நடக்கும், இதெல்லாம் தண்டனையாக அந்த கேஸ் வேறு. இது எல்லாத்தை விட ஒன்று சொல்லவா, ஆப்போசிட்டில் திருப்பி போட்டால் என்ன செய்யறது? எல்லாரும் இங்கே ஒன்றும் யாரும் இன்னைக்கு இல்லை, யாரும் இங்கே சலைச்சவங்க கிடையாது. நீ ஒரு சின்ன பையனை கூட நீ வம்பளக்க முடியாது, அவன் போடுறது ரெடியாக தான் இருக்கான், எல்லாம் தயாராக இருக்கான். ஆளாரி குலைஸ் எல்லாத்துக்கும் ஈவுக்கு தான். மோதி பார்க்க முடியும், எல்லாரும் மோதி பார்க்க முடியும். ஏன் ஒரு கொலை பண்ணணுன்ற ஒரு தைரியம் வர உங்களுக்கு, அந்த ஃபேமிலியை கூப்பிட்டு இது செட் ஆகாது, பேசாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஏன் அந்த துணிச்சல் வர மாட்டேங்குது? முதல் விஷயம், லவ் தானே பண்ணாங்க, அதை ஏன் செட் ஆகாதுன்னு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும்? இல்லை, இந்த மாதிரி கொலை பண்ணுறதுக்கு இப்படி பேசி முடிவுக்கு வந்திருக்கலாமே. அது ரைட், அதை சொன்னோம்னா தப்பாகவே போயிடும். நான் இன்னமும் சொல்கிறேன், இல்லை சேர்த்து வச்சிருக்கலாமே. ஒன்று நேரடியாக பேச வேண்டிய இடம் வந்து கவினுடைய அப்பா அம்மாட்ட, சேகர் அண்ட் ஃபேமிலிஸ்கிட்ட தான் இவங்க பேசணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பையன் வந்து இந்த மாதிரி எங்கள் விட்டு பொண்ணை லவ் பண்ணுறான், அது எங்களுக்கு செட் ஆகாது, எங்கள் உறவு முறை அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு அங்கே தான் பேசணும். எங்கள் பொண்ணும் காதலிச்சிருக்கலாம், எங்கள் பொண்ணை நாங்கள் மடக்கி வச்சுக்கிறோம், அடித்து வச்சுக்கிறோம், உங்கள் பையன் எங்கள் பொண்ணுகிட்ட பேசக்கூடாதுங்க, சரியாக வராது அப்படின்னு பேச வேண்டிய இடம் கவின்குமாரோட அப்பாட்ட. ஏன்னா கவின்குமார் அந்த வயசில் யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனால் பேசுகிற இடமே தப்பு. நீங்கள்
இது என்டையராக தப்புன்னு சொல்கிறேன். எல்லாமே தப்பு. சட்டப்படி நம்ம 18 வயசுக்கு மேல நம்ம யாரை விரும்புறோமோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலான்றது ஒரு சட்டம் இருக்கு இல்லையா சார்? 2 பேருமே எஸ்ஐ. இப்போ தன்னோட பையனை வந்து இது பண்ண சொல்றோமேன்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு இல்ல. குற்ற உணர்ச்சியோட ஜாதி உணர்ச்சி அதிகமாக இருக்குல்ல. ஜாதி உணர்ச்சி அதிகமா. ஜாதி உணர்ச்சி அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஜாதி வந்து இப்போ நான் சொன்னால இடையில ஒரு காலகட்டங்களில் குறைஞ்சிருந்ததுன்னு, இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்களா, அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? அதிகமா இருக்குது. இதுதான் நல்ல புரிதல். நல்லா தளன்னு தழுத்து வளர்ந்துருக்கு ஜாதி. எல்லாருக்கிட்டையும் ஒரு 500 ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது. இன்ஸ்டாகிராம்லாம் ஃபோட்டோலாம் போடுறது கிடையாது. ஜாதியை பத்தி போடுறதுக்குனே ஒரு ஜாதி இன்ஸ்டாகிராம் ப்ரமோஷன், திட்டுறது, போடுறது, வர்றது, உரிமையில பேசுறது, புரிதல்லாம் பேசுறது. நீங்கள் உங்கள் ஜாதிக்காக வேண்டி கொலை பண்ணுறீங்க, உங்கள் ஜாதியிலே போய் பொண்ணு கேளுங்க. நான் ஜாதிக்காக ஒரு பையன் ஒரு கொலை பண்ணியிருக்கான், உங்க பொண்ணை கொடுங்கன்னு சொல்லி பொண்ணு கேட்க முடியுமா? கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். உங்கள் ஜாதியிலே பெரிய பணக்காரங்க இருப்பாங்க, கம்பெனி ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க. அதில் போய் ஒரு ஜிஎம் போஸ்டிங் வேண்டாம், ஒரு மேனேஜர் லெவலில் ஒரு போஸ்டிங் கேளுங்க. வாட்ச்மேனை கூட சேர்க்க மாட்டாங்க. எல்லாம் பேசுகிறதுக்கு பந்தாவாக இருக்கும், பார்க்குறதுக்கு பந்தாவாக இருக்கும். நீங்கள் கோர்ட்டுக்கு போகல பிஜிஎம் போட்டு இப்படி டாட்டா காமிச்சிட்டு போகலாம், இப்படின்ட்டு போகலாம், எல்லாம் நடக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கை அந்த சிந்திலே ஆகிப்படும். தெரிஞ்சு இப்போ கோகுல்ராஜ் கேஸில் கூட பார்த்தீங்கன்னா யுவராஜ் பரோலில் வெளியே வர சொல்ல அவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க சார் அவரை. அப்போ வந்து அதை வந்து ஒரு ஹீரோயிசமாக பார்க்குறாங்களா அவங்க? இன்றைக்கி வந்து யுவராஜ் இப்போ மனைவி பெருமை பேசலாம், யுவராஜ் பொண்ணு பெருமை பேசலாம், எல்லாரும் பெருமை பேசலாம். அந்த கூட்டம்லாம் கலைஞ்ச பிறகு அவங்க குடும்பத்தில் ஒரு வெறுமை உருவாகும், அந்த வெற்றிடம் ஒன்று உருவாகும். அதை யாரும் ஃபில் பண்ண முடியாது, யாருமே ஃபில் பண்ண முடியாது. ஜாதி வந்து யாரும் ஃபில் பண்ண முடியாது. நம்ம வீட்டில் ஒரு பூனைக்குட்டி இல்லைனாலும் அந்த பூனைக்குட்டியோட இடத்த இன்னொரு பூனைக்குட்டி வந்து ஃபில் பண்ண முடியாது. அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவன்கிற எவ்வளோ முக்கியமானவன், அந்த பிள்ளைக்கு அப்பா எவ்வளோ முக்கியமானவங்க, இது எல்லாத்தையும் மீறி நீங்கள் சாதிக்காக பண்ணி என்ன ஆகிட போகுது? ஒரு பர்சனல் மோட்டிவ், ஒரு லேண்ட் மோட்டிவ் ஏதோ ஒன்று நடந்துட்டு ஒரு மர்டர் பண்ணிடுறீங்கன்னா கூட லிட்ரலி தப்பு. ஆனால் அதில் ஒரு நியாயம் கற்பிக்கலாம். எங்கள் வீட்டு இடம் எடுத்துக்கிட்டாங்க, நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு கூட. இல்லை எங்கள் வீட்டு பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், அதனால் நான் கொலை பண்ணேன்னு யுவராஜ் சொன்னால் கூட ரைட்டு. எங்கள் ஜாதியிலே யார் வீட்டு பொண்ணையோ கை வச்சதுக்கு நான் வெட்டுவேன், கொலை பண்ணுவேன் அப்படின்னு கார்த்திகை செல்வன்ட்டு ஒரு பேட்டி கொடுத்தாரு தம்பி. இப்போ இந்த ஜாதியை வந்து ஒழிக்கவே முடியாதா சார்? இதுக்கு என்னதான் தீர்வு? இது இப்படியே தான் போயிட்டு இருக்கு. அண்ணா அக்காவை லவ் பண்ணுறான், தங்கச்சியை லவ் பண்ணுறான்னு கொலை பண்ணுறாங்க. எனக்கு என்ன எப்படி சொல்கிறது, எனக்கு ஏன்னா அந்த பையன் அவ்வளோ அழகாக இருக்கான், படிச்சிருக்கான், நல்ல வேலை வாய்ப்பில் இருக்கான். அந்த வீட்டுக்கெல்லாம் கட்டி கொடுத்தா தாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு விண்டேஜான ஃபேமிலியாக இருக்காங்க. ஏன்னா 30 வருஷம் பாரம்பரியமாக பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. அப்போ ஊர் மக்கள் ஏற்று தானேப்பா இருக்கணும். எல்லாரும் கஷ்டப்படுற ஃபேமிலியாக கூட இருக்கட்டும் சார், பையன் நல்லவனா கெட்டவனான்னு ஒரு விசாரிச்சிருக்கலாம். இப்போ எல்லாம் குளம் கோத்திரம் பார்த்தா ரிதன்யாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. என்னாச்சு? ரிதன்யா சொல்கிறேன். ஆமாம், இந்த வெளிநாட்டில் கூட தான் ஒரு பொண்ணு இப்போ விபஞ்சிகா கேரளாவில் இறந்து போச்சு. அப்போ அலைன்ஸ் மேரேஜ் நிறைய ஃபெயிலியர் இருக்குது, லவ் மேரேஜ்லேயும் நிறைய ஃபெயிலியர் இருக்குது, சக்ஸஸ் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் ஜாதிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மள்ட்ட அழிக்க முடியாத ஒரு கருவேல விதையாக தான் நான் பார்க்குறேன். கருவ மரத்தை அழிக்க முடியல, கருவேல மரத்தை அதுமாரி தான் இருக்குது. அழிக்கவே முடியாது. நம்ம மேடைக்கு மைக்குக்குன்னா ஏதாவது நான் சொல்லலாம், அதெல்லாம் ஜாதியெல்லாம் இப்படி வாஷ் பண்ணிட்டு எடுத்துடலாம். யாரவே அது மாறவே இல்லை. ஒரு சட்டத்துக்கோ கோர்ட்டுக்கோ எதுக்கும் பயப்படுறதில்லை. இன்னமும் ஜாதிய கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அரங்கேறிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஒரு கட்சி தலைவராக இருந்தால் கூட உங்களை மர்டர் பண்ணுறாங்க. ஆனால் ஆணி போய் தேடி பார்த்தா ஜாதி இருக்குது அதுக்குள்ளே, அது எந்த சாதியாக இருந்தாலும். இப்போ இந்த கேஸை எப்படி கொண்டு போவாங்க சார்? சுஜித்துக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்? சுஜித்துக்கெல்லாம் ஹேங்கிங் கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை உறுதியாக கொடுப்பாங்க. ஏன்னா யுவராஜுக்கு கொடுத்தாங்கல்ல, யுவராஜுக்கு பிள்ளை. ஆனால் இதில் இடையில சங்கர் கேஸை விட்டடிச்சிட்டாங்க. உடுமலைப்பேட்டை சங்கர் கேஸை ஹைகோர்ட் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஹைகோர்ட்டில் வந்து விடுதலை ஆகி போச்சுங்க, நிரூபிக்கலை. கவர்மெண்ட் ப்ராசிக்யூஷன் வந்து நிரூபிக்க தவறியது அந்த வந்த வழக்கு. ஆனால் இந்த வழக்கெல்லாம் கிளியராக நிரூபிக்கல. எல்லா ஆதாரமும் இருக்குது, சிசிடிவி காட்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்க மருத்துவமனைக்கு போனது இருக்குது, எல்லாமே இருக்குது. பிஃபோராக இவங்க லவ்வோட கனெக்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் நிரூபிச்சிருவாங்க. அந்த வழக்கு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் எஸ்ஐயா இருக்காங்க இல்லையா சார்? இப்போ சஸ்பெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அவங்களே இந்த ரிமாண்ட் பண்ணுறோம். அவங்களும் இந்த கேஸில் வந்து அக்யூஸ் தான், அவங்களும் ரிமாண்ட் பண்ணுவாங்க. தூண்டுதல்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய பேர் புரியாமல் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இங்கே கொலை பண்ணுறேன், நான் ஏர்போர்ட்டில் என் ஃப்ரெண்டை போய் ட்ராப் பண்ணிகிட்ருக்கேன், அங்கே உள்ள சிசிடிவியில் நான் இருப்பேன் அப்படின்னு. அப்படி இல்லையே, ஆம்சாங்கோலில் A1 நாகேந்திரன் தான். அவர் சிறையில் தானே இருக்கார். அவர் 100% வந்து இங்கே வெட்டலை. ஆனால் A1 யார்? நாகேந்திரன். A2 அஸ்வத்தாமன் சம்பவ இடத்துக்கு வரல. இல்லை எப்படி அவங்க தான் அதை
அந்த ப்ளே பண்ணி கொடுத்ததுங்கிறது தான் வழக்கு. தூண்டுதல், அந்த அந்த விளக்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. அதுமாரி இந்த வழக்கில் அவங்க அப்பா அம்மா தான் அக்யூஸ்டு. இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இல்லை எங்கள் பையன் பண்ணதுக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்போ அவங்க பையன் மாட்டிப்பான். இல்லை 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 இப்போ வந்து இதில் வந்து அவங்கள அக்யூஸ் ஆக்கிட்டாங்க. அக்யூஸ் தான் அவங்க 2 பேருக்கு வழக்கு சேர்க்குறாங்க. முன்னாடி பிஃபோர் உள்ள பிரச்சனை இருக்கும்ல, பிஃபோர் உள்ள பிரச்சனை இருக்கும். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருப்பாங்க சுர்ஜித்கிட்ட, உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியுமான்னு, தெரியும் அப்படின்னு இருப்பான். அதனால் வழக்கு பொறுத்தவரையிலையும் பின்னிடுச்சு. என்ன வழக்கு போட்டு எத்தனை வழக்கு போட்டு என்ன தாங்க செய்கிறது? ஒரு சொல்யூஷன் இல்லாமல் நம்ம வந்து வழக்கு போடுறோம், ஜெயிலில் போடுறோம், வெளியே வரோம், பெயில் வரும், அப்புறமா தண்டனை வாங்கும். தண்டனை வாங்கினாலும் குற்றம் வந்து கிரைம் வந்து அதை விட்டு மாற மாட்டுது. ஒரு கிரைம் சினாரியோ மாறணும்ல. இது வந்து 2 குடும்பத்துக்கு மத்தியில் நடந்த பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஆனால் இது ஒரு சமூக பிரச்சனையாக தான் நம்ம பார்க்கணும். சமூக பிரச்சனையாக பாருங்கள், ஆனால் ஜாதிய பிரச்சனையாக பார்த்துடாதீங்க. மேலும் மேலும் அது குற்றங்களுக்கான வழி வகுத்துரும். ஆனால் இந்த சமூகம் இன்னும் இப்படியே இருக்குங்கிறத மட்டும் உணரணும். நம்ம உணர வேண்டியது சாதி எல்லாத்தையும் தள்ளுக தம்பி. அது எல்லாத்தையும் வந்து நம்ம என்டையராக படிச்சிருக்கவன் படிக்காதவன் எல்லாமே இதை தான் எல்லார்கிட்டே இருக்குது. எங்கே போனாலும் இருக்குது தம்பி. எந்த ஊரில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாதி இல்லை சொல்லுங்கள்? எங்கே எல்லா இடத்துலையும் ஜாதி இருக்குது. ஜாதி கேட்குறாங்க, நம்பாளுங்க அப்படின்னு ஒரு டீமாக ஒதுங்கிடுறது. லஞ்சு சாப்பிட்றதுலேருந்து எல்லாம் அவங்க ஒரு டீமாக ஒதுங்கிக்கிறாங்க. பேச ஆரம்பித்தோடனே கேட்குறாங்க, நேரடியாகவே கேட்குறாங்க ஜாதி என்ன அப்படின்னு டைரெக்டாகவே. அப்புறம் நடை உடை பாவனையில் வச்சு கேட்குறாங்க. அப்புறம் உங்கள் ஊரை ஒரு ஊரை சொல்கிறீங்களா, உங்கள் ஊரை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கங்க, அந்த ஊரில் அந்த ஜாதியில் கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்கல்ல, இல்லை ஒரு மந்திரி வச்சுங்க, அவர் என்ன ஜாதின்னு ஊருக்கே தெரியும். மந்திரிகளாக இருக்காங்களா அவங்களுக்குலாம் நீங்கள்லாம் எப்படி அப்படின்னா, இல்லைங்க பழக்க ஊரில் எம்பி இவர் தானே, எம்எல்ஏ இவர் தானே அப்படிம்பாங்களா? இல்லைங்க இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம் தான் அப்படின்னா, நம்பாளுங்களா அவ்வளோதான். அதோட மலர்ச்சியே வேறு மாதிரி ஆகிடுது. அப்போ அந்தளவுக்கு ஜாதி வந்து புறையோடி போயிருக்கு. என்ன சொல்கிறேன், ஒரு லைஃப்பு தான் வாழ்ந்துடும். எவ்வளோ நாள் இருந்துட போகிறோம்? இந்த ஒரு லைஃப்பை நம்ம பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போவோம். சிறை கம்பிகளுக்கு பின்னாடி போய் அழிகிறது கிடையாது வாழ்க்கை. சிறை கம்பி என்ன ஜெயிலெலாம் கெத்தா ரொம்ப ஒஸ்ட்டாகிடும். நம்ம வாழ்க்கை வீணாக போயிடும். ஜெயிலில் போய் 10 வருஷம் தண்டனை ஆனவங்களை நீங்கள் சந்திங்க தம்பி, அவங்கள விட நல்லவங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லா ஆட்டமும் அடங்கிது. எல்லாமே அப்படியே பக்குவப்பட்ட ஒரு ஜீனியஸ் மாதிரி இருப்பாங்க. பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாம் அப்படி இருக்கும். ஜெயிலில் இருப்பவர்கள் அவங்களுக்கு வெளியில் விட்றாங்களே, வெளியில் போய் தானே பெட்ரோல் பங்க்கு வேலை பார்த்துட்டு வர்றாங்க. ஆனால் ஏன் ஓட தெரியாது அவங்களுக்கு? அப்படியே விழுந்து ஓட மாட்டாங்க. ஓடணும்னா சொச்ச ரிவிஷன் கட் ஆகிடும். அதனால் பக்குவமாக மனிதர்களாக நம்ம வாழ்கிறது வந்து ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாட்சி உயர்த்தி சொல்லுது பாவம்னா பாரதி. சாட்சி பாவம்னா இது மாதிரி குலம் என்றால் ஜாதி தான். அதை உயர்த்தி பேசுகிறதே இங்கே பாவம். அது ஆனால் அதை வச்சு கொலையே பண்ணுறாங்க. இந்த கொலையே நடக்குது. இந்த ஒரு கவியினுடைய இந்த இது நின்று போகணும். இந்த ஆணவ கொலை, சாதிக்காக கொலைகள் தொடர்ந்து இளைஞர்கள் 30 வயசுக்குள்ளே எல்லாம் பலிகடாவாயிடுறாங்க. எல்லாம் மாற்றி மாற்றி கெத்து இந்த மர்டருக்கு அந்த மர்டர்னு. நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், கைகள் தான் மாறுகின்றன, கத்தி அதே வீரியத்தோடு இருக்கிறது. ரொம்ப நன்றி சார்.